தனது 72வது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறேன் என ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவிப்பு. இந்தியாவை நேசிக்கும் மகத்தான தலைவராய் மிளர்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாள் வாழ்த்து. தமிழ் மக்களின் தன்னிகரற்ற தலைவராய் விளங்கி வரும் திராவிட மாடல் முதல்வர் என்று திமுக MP கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி, அண்ணாமலை, விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து. நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடக்கம். சென்னை லேடி வெலிங்டன் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பள்ளி குழந்தைகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என பாடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4 நாட்களில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்தது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கிளை சிறையிலிருந்து ஒரே நேரத்தில் 28 கைதிகள் மாற்றம். காவலர்களையும் சேலம் மத்திய சிறைக்கு அழைத்துள்ளதால் சிறை மூடப்பட இருப்பதாக தகவல். புல்லட் ஓட்டியதாக கோரி பட்டியலின மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து விசிக நடத்திய புல்லட் பேரணி. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக விசிகவினர் 170 பேர் மீது மதுரை தல்லாக்குளம் காவல்துறை வழக்கு பதிவு. கடலூரில் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு பெண்களை ஏற்றி சென்ற டாடா ஏஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம். விபத்தில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியானது. கள்ளக்குறிச்சி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. கார் முற்றிலும் எரிந்து சேதம். நாகை, திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 18 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை. சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தி வந்ததாக இலங்கை பெண்ணின் தாலி செயினை பறிமுதல் செய்த சம்பவம். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மீண்டும் தாலியை ஒப்படைத்த சுங்கத்துறை அதிகாரிகள். சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹5.50 உயர்ந்து ₹1965 விற்பனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ₹818 விற்பனையாகிறது. தெலங்கானா மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரும் உயிரிழப்பு. ஒரு வாரமாக மீட்புப் பணி நடைபெற்று வந்த நிலையில் 8 தொழிலாளர்களும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் ஜோஷிமத் அருகே கர்ணப்பிரயாக் நகரில் கடும் நிலச்சரிவு. பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 300 வாகனங்கள் சிக்கி தவிப்பு. அமெரிக்காவிற்கு உக்ரைன் நன்றியுடன் இல்லை என ஜெலன்ஸ்கியிடம் முகத்திற்கு நேராக அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. I want to see if we can get this thing done. You want me to be tough? I could be tougher than any human being you've ever seen. I'd be so tough. இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என ட்ரம்ப் கூறியதால் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் ஜெலன்ஸ்கி. தொலைக்காட்சி நேர்காணலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனான கருத்து மோதல். தன்னுடைய செயல் மோசமானதாக இல்லை என்பதால் மன்னிப்பு கேட்க அவசியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் அரையிறுதிக்கு முன்னேறுமா தென்னாப்பிரிக்கா? கராச்சியில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் பல பரீட்சை.